அடுத்தது வந்துட்டு ராஜா வந்திருக்கிறாரு, இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்தது ஜப்பானிய மொழிக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதை பார்த்துட்டு அப்புறம் ராஜாவை கூப்பிடலாம். சிப்பாய்கள்லாம் முன்னாடி வந்தவொடனே தான் ராஜா அடுத்ததாக வருவார். ஸோ இப்போ வந்துட்டு சடோகோ சசாக்கி அண்ட் 1000 கிரேன்ஸ் 1000 பேப்பர் கிரேன்ஸ் இது வந்து ஹிரோஷிமா அந்த இதில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையில் நூல் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சீரியஸான நாவலாக இருக்கும் கண்டிப்பாக. என்றைக்குமே அரசியலை பற்றி பேசுகிறது கிடையாது, அரசியலில் தான் அவரை பற்றி பேசுவோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட பிலால் அலியார் அண்ணன் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக் நாவலை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கு. சசக்கி கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் சடாகோ சசக்கி 1000 பேப்பர் கிரைன்ஸ். இது வந்து ஜப்பான் மொழியில் எழுதப்பட்ட நாவலோ கதையோ சிறுகதையோ அல்ல, ஒரு உண்மை சம்பவம். 1945 ஆகஸ்ட் 8 காலை 8 மணிக்கு வந்து நவீன சமூகத்தின் மிக மோசமான மனித பேரழிவு இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம். லிட்டில் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் உருவாக்கிய அந்த பேரழிவு, அது குறித்து உருவான விஷயங்களை குறித்து சொல்லக்கூடியது. இந்த சடோகோ சசாக்கி அப்படிங்கிறது ஒரு சின்ன பெண். ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட போது அந்த பெண்ணுக்கு வந்து 2 வயது. அந்த 2 வயதுக்கு முன்னாலேயே, ஏனெனில் 2ஆம் உலகப்போர் வந்து 1939 நடக்குது. அது வந்து 45 வந்து முடிந்தாலும் இந்த நடந்து கொண்டிருந்த காலத்தில் பிறக்கக்கூடிய பொண்ணு தான் சடோக்கி. அவங்க அண்ணன் பேரு மஷிரோ. ஸோ இவர்கள் குழந்தையாக இருக்கின்ற காலத்திலேயே வந்து ஜப்பான் வந்து ஹிரோஷிமாவுக்கு முன்னால் பேர்ல் ஹார்பரை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அதில் வீறு கொண்ட அமெரிக்கா வந்து அணுகுண்டு தயாரிப்பதில் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்குது. அந்த அணுகுண்டுவை யார் முதலில் தயாரிப்பது வந்து ஒரு 7 நிமிஷம் தான் இருக்குது. நான் 7 நிமிஷத்தில் முடிக்க பார்க்குறேன். இந்த ஜப்பானிய பயணம் வந்து பல கலவையாக இருக்குது. ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும் போது நான் பார்த்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்ஹைமரை பார்த்துட்டு போய் நான் போய் இறங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா. இது வந்து தற்செயலாக நடந்தது. ஏன்னா ஓப்பன்ஹைமர் பார்க்கும்போது அந்த லிட்டில் பாய் உருவாக்கினவர் ஓப்பன்ஹைமர். அந்த ஓப்பன்ஹைமரினுடைய வாழ்க்கை வந்து எனக்குள்ள ஒரு பல மாற்றத்தை உருவாக்குச்சு. அதுவே தனியாக பேச வேண்டிய ஒரு பேசுபொருள். ஒருத்தன் கல்வியின் மூலமாக ஒரு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஜனாதிபதி முன்பு கால் மேலே கால் போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஓப்பன்ஹைமர் வருவார். அந்த சடோகோ சசாக்கி மாதிரி 1,00,000 பேர் வந்து செத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் இதை விட்டு வெளியில் வர்றார். அவர் வந்து அடுத்த கட்டமான ஹைட்ரஜன் குண்டு தயாரிப்பதற்கான அரசினுடைய முடிவுகளை எதிர்த்து அவர் அதில் பங்கு பெற முடியாதுன்னும் போது அவரே சிறைக்குள்ள போகிறார். அது தனிக்கதை. இங்கே சடோகோ சசாக்கி 2 வயசில் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏனெனில் லிட்டில் பாய்க்கு முன்பாகவே வந்து அமெரிக்க விமானங்கள் குண்டு வீசி கொண்டிருக்கிறார்கள். அது நார்மல் குண்டு. அந்த குண்டுகள் வந்து அவங்களுடைய மெயின் டார்கெட் டோக்கியோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஹிரோஷிமா வந்து ஒரு வளர்ந்த நகரம். அது வந்து பல்கலைக்கழக அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேருந்து மாணவர்கள் இங்கே வர்றது, இங்கே இருக்க மாணவர்கள் ஏஷியாவுக்கு போகிறது ஒரு கேந்திரமாக இருந்திருக்கு. அதனால் ஹிரோஷிமாவை அவங்க யாருமே வந்து இது பண்ணலாம். ஆனாலும் ஹிரோஷிமாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஏர் சைரன் வந்தால் குண்டு வீச போகிறாங்கன்ற ஒன்று அப்பப்போ இது பண்ணிட்டாங்க. பங்கரில் போய் உட்காந்துக்கிறதுக்கு விடுறது, பெரிய பெரிய கட்டிடங்களை வந்து இது பண்ணிட்டாங்க. ஃபுட்டுக்கு பிரச்சனை, ரேஷன் இருந்தது. ரெட் பேப்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. உங்கள் வீட்டுக்கு ரெட் பேப்பர் வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன் வந்து இராணுவத்துக்கு போயிடணும். இத்தனைக்கும் சசோக்கியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்பர் தான். அவங்க அம்மா வந்து ஃபுஜிகோ. அவங்க அப்பா ரெட் பேப்பர் வாங்கிக்கிட்டு இராணுவத்துக்கு போனதற்கு பிறகு அந்த முடித்திருத்தும் நிலையத்தை நடத்தினது சசோக்கியோட அம்மா. ஸோ அவங்களை வந்து ரொம்ப ஏழ்மைக்கு கொண்டு போகல, ஆனாலும் இல்லை, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் போராட்டத்தோடு தான் வாழ்கிறாங்க. அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா சடோக்கியோட அண்ணன் மஷிரோ வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர்கிட்ட முழுமையாக சொன்னதை வந்து அவங்க வந்து எழுதுறாங்க. இது ஜப்பானிய மொழியில் தான் வந்துச்சு. சசோக்கி 2 வயசு இருக்கும்போது குண்டு நடக்குது. அந்த காட்சிகள் வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன இது 1500 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன் மெல்ட் ஆகிடும். பட் அங்கே நடந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 3000 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 4000 டிகிரி சென்டிகிரேட் வந்து விழுந்தது. மழையே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக தான் பெய்தது. அதில் நான் போயிருந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா டி ஜங்ஷன், ஒரு மிகப்பெரிய நதி. அந்த மிகப்பெரிய நதிக்கு வந்து நகரின் மையப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு போகுது. அவங்க அங்கே குண்டை போட்டால் இந்த தண்ணியில் வந்து இந்த ரேடியேஷன் ஆகி மொத்தமாக, பட் டார்கெட் மிஸ் ஆகி அந்த டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த 0 பாயிண்ட்லையும் நான் போய் பார்த்தேன். அங்கே தான் விழுகுது. அங்கே விழுந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜுவாலை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு அமெரிக்க விமானம் வெடிச்சிருச்சு, குண்டு போட வந்த விமானம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பேரழிவினுடைய அதை உணர்ந்து கொள்வதற்கே ஜப்பானுக்கு 2 நாட்கள் ஆனது.
ஈவன் அமெரிக்க ஜனாதிபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூமன் வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் அறிவிக்கிறார். எஸ் விடிட்னு. அதுக்கப்புறம் நகசாகிலையும் போடுறாங்க. நகசாகில போட்டது இவ்வளோ பெரிய பேரழிவை உருவாக்கல. அதுவும் அணுகுண்டு. அதோட ஜப்பான் வந்து சரண்டர். அன்றிலிருந்து இன்று வரை ஜப்பானினுடைய கொள்கை முடிவு வந்து என்னன்னா, எந்த போரிலும் பங்கு பெறக்கூடாது என்பது. இங்க சசாக்கியோட லைஃப் மட்டும்தான் இங்க பத்தி பேசப்படுது. இந்த ஒட்டுமொத்த புத்தகத்திலையும் அந்த ஹிரோஷிமாவினுடைய நகரம் இந்த அணுகுண்டுவால் ஏற்பட்ட சமூக பொருளாதார நிலை, அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல ஒரு இடம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு சமூகம் ரீதியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது, குண்டு போட்ட அமெரிக்காவே என்ன பண்றாங்கன்னா, அட்டாமிக் விக்டிங் கமிட்டி கான்சன்ட்ரேஷன் சென்டர் அங்க வச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லா குழந்தைகளையும் பாதிக்கப்பட்டவங்களையும் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி எடுக்கிறாங்க டியூ டு த டேட்டாவுக்காக. இதனுடைய விளைவுகள் என்னது? அங்க வர்ற குழந்தைகளுக்கு இவங்க சாக்லேட் கொடுக்க கொள்ள, அன்னைக்கு ஜப்பான்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்குமாமே, அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பணக்கார நகரம் உண்டு. அந்த குண்டு பேரழிவுக்கு பிறகுமே வந்து ஜப்பானிய மக்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் அமெரிக்கா குறித்த ஒரு மிகப்பெரிய பேராவல் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க இங்க. அப்ப சசாக்கி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 வயசுல குண்டு போடும்போது 10 வயசுக்கு மேலதான் இந்த ரேடியேஷன் எஃபெக்ட் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூல்ல வந்து ஸ்ப்ரிண்ட் ரன்னர் அவங்க பயங்கரமா படிக்கிறாங்க, கொள்றாங்க. அண்ணனும் தங்கச்சி அடுத்தடுத்த கிளாஸ் தான். அந்த ஸ்கூல்லையுமே ரொம்ப இதாக இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கீழே விழும்போது தூக்கிட்டு போறாங்க. பார்க்கும்போது காய்ச்சல் எதுவுமே இல்லை, ஆனால் உடல் வந்து இதாகிக்கிட்டு இருக்கு, கண்ணு வீக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டு லுக்கமியா இருக்குன்னும் போது ஹிரோஷிமா அட்டாமிக் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது தே சேட் வித்தின் 2 months அவங்க இறந்துருவாங்கன்னு. பட் இந்த ட்ரீட்மெண்ட்டே 1.5 years போயிடுச்சு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 1000 cranes 1000 cranesல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரிகாமி இருக்குல்ல, ஒரிகாமியில் வந்து ஒரிகாமிங்கிறது வந்து ஜப்பானிய கலை, பேப்பரை வைத்து நீங்கள் உருவாக்கக்கூடியது. அப்போ தன்னோட படிக்கக்கூடிய மாணவி வந்து சொல்கிறாங்க, இந்த கிரேன் நீ 1000 crane உருவாக்கிட்டேன்னா பை கடவுளினுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சிடும், நீ பொழைச்சிருவேன். ஸோ சசாக்கி என்ன பண்ணுது, அந்த பெயினோட அந்த கிரேன்ஸை இது பண்ணும்போது அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மிகப்பெரிய பேப்பர் தட்டுப்பாடு. அப்போ கிரேன் இல்லைன்னும் போது என்ன பண்ணுது, மருந்து சீட்டு, ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டு, அங்கே கொண்டுட்டு வர்றவங்க சாக்லேட் ரேப்பர்ஸ் 7.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய சின்ன துண்டுல கூட அந்த கிரேனை உருவாக்கக்கூடிய வல்லமை வந்து சசாக்கி வந்துருச்சு. ஸோ சசாக்கியோட ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேன் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. சசாக்கி இதை சொல்லிக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இடையில வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. சசாக்கி பிறந்ததை பற்றிலாம் நிறையா பேசுகிறாங்க. இந்த புத்தகம் பற்றி இப்போ படிக்கணும்னா நம்ம பேசலாம். சசாக்கி வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருக்கடி வந்து பக்கத்து கடைக்காரனுக்கு வந்து லோன் கேட்கும்போது இவர் போய் ஜாமீன் போட்டுறாரு, அவன் ஓடி போயிடறான். ஸோ அவன் வந்து நெருக்கடி கொடுக்குறான். ஒரு கட்டத்தில் இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்கு அவங்க தான் பணம் கட்டணும். அப்போ ஒரு சாதாரண ஜப்பானியனுடைய 2 மாத ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தேவைப்படும் போது அவங்க முழு முயற்சியாக வந்து இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் வர்றாங்க, எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15, 1946 அந்த பொண்ணு வந்து இறக்கக்கூடிய சூழல் வரும்போது எல்லாருமே கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டுட்டு வரும்போது அங்கே ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் தூள் செஞ்சு அதை டீயாக குடிக்கிறது, அதுதான் வந்து வாங்கிட்டு வர்றாங்க, சாப்பிடுது. கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து சடாகோ சசாக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. அந்த தேங்க்யூன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இட்ஸ் அவர் க்ரை, இட்ஸ் அவர் ப்ரேயர், வி நீட் அ பீஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நான் என்ன சொல்ல வரேன்டா, இங்கே நம்ம பத்திரிகையில் படிக்கக்கூடிய செய்திகள், இந்த புத்தகங்களில் படிக்கக்கூடிய செய்திகளை தாண்டிய ஒரு மிகப்பெரிய கொடூரம் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு ஜப்பான் மட்டும்தான் வந்து அந்த இழப்பை தாங்கியதால் வந்து எனக்கு போர் வேண்டாம்ன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கே தவிர, இந்த இழப்பை உருவாக்கிய அமெரிக்கா இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் செய்து கொண்டே இருக்கிறது. இங்கு முழுமையாக பாதிக்கப்படுவது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியலில் பங்கு பெறாத குழந்தைகள். அதுதான் ரொம்ப, நான் அந்த இடத்துல போய் நிற்கிறேன். சசாக்கிக்கு சிலை எழுப்பியிருக்காங்க. சசாக்கினால 644 கிரேன் மட்டும் தான் செய்ய முடிஞ்சது, முடிக்க முடியல. சசாக்கியினுடைய கல்லறையில் அந்த சசாக்கியோட படித்த குழந்தைகள் மேலும் ஒரு 356 கிரேன்களை உருவாக்கி அதை வந்து சசாக்கிட்ட கொடுத்து அந்த கல்லறை மூடப்பட்டிருக்கிறது. வருடம் முழுவதும் வந்து ஹிரோஷிமா அணுகுண்டு வீசப்பட்ட நாளில் சசாக்கியை வந்து அமைதிக்கான ஒரு தூதுவராக அங்கே இது பண்ணியிருக்காங்க. சசாக்கிக்கு சிலை எழுப்பியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது, கொள்ள முடியுது. ஆனால் அந்த ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல்
அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாக இந்த சமூகம் குறித்த கவலைப்படக்கூடிய யாருனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க முடியாது. அதில் ஒரு சின்ன ஒரு புகைப்படம் வந்து 8:30 மணிக்கு குண்டு 8 மணிக்கு குண்டு 8:10க்கோ பேங்க் வந்து ஏதோ 8:30 9 மணிக்கு திறப்பாங்களாம். ஒருத்தன் பேங்க் வாசலில் உட்காந்துருக்கான். குண்டு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருது. அவனுடைய நிழல் மட்டும் அந்த கல்லில் இருக்கு. there's nothing. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. சினிமாவில் பார்ப்பதை போன்ற நீங்கள் எரிந்து சாம்பல் கூட அங்கே இல்லை. நீங்கள் எரிந்த ஒரு மனிதனுக்கு சதைப்பிண்டம் வந்து எரியலாம், எலும்பு எங்கே இருக்கும்? அந்த மனிதன் வந்து அந்த அந்த இதில் உட்காந்துருக்க மாதிரி சைக்கிள் எல்லாம் உருக்குலைஞ்சு. அப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த ஹிரோஷிமாவோட விஷயத்தை நீங்கள் வந்து சடாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைகள்கிட்ட மூலமாக என்ன சொல்கிறோம்னா, ஏன் குழந்தைகள் பாதிக்கப்படணும்? இன்றைக்கு காசா, இன்றும் காசா, முள்ளிவாய்க்கால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் தான் 600 மில்லியன் பீப்புள். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 80,000 இருந்து 1,00,000 பேர் வந்து காணாமல் போனதாக அறிவிப்பு. ஆனால் ஒட்டுமொத்தமாக 2ஆம் உலகப் போரில் வந்து பார்த்தீங்கன்னா 600 மில்லியன் பீப்புள் வந்து உலகம் முழுவதும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜப்பானும் கொண்டிருக்காங்க. இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஹிரோஷிமாவோட அணுகுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம்பவத்தில் ஒரு ஒட்டுமொத்த நகரமே வந்து அழித்தொழிக்கப்பட்டும் இன்றும் கதிர்வீச்சினுடைய தாக்குதல்கள் இருக்கலாம் என்று அஞ்சப்படக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. அது எதிர்பார்க்காது. அது அந்த அந்த சடாக்குவினுடைய அந்த 12 வயதுக்குள்ள 2 வயதுல அது அணுகுண்டுவை பார்க்குது. 12 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கு. வாழ்ந்து முடிக்கும் போது அதை இந்த உலகத்திட்ட சொல்லிட்டு போயிருக்கு, தயவு செய்து நீங்கள் வந்து அமைதியை வந்து உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை குறித்த ஒரு புத்தகம் தான் இது. வந்து ஒரு எனக்குள்ள பல அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுமானத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எந்தவித என்ன சொல்றது அச்சுறுத்தலும் எந்தவித பயமும் நம்மை யாராவது வந்து நம்மளை வந்து அப்புறப்படுத்தி எதுவுமே இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குரிய கட்டமைப்பு உலகம் முழுவதும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை உருவாக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்குது. இந்த சமூக உரையாடல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். மனிதம் என்பதை வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியலாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் முன் வச்சு அந்த புத்தகம் இங்கே இருக்குது. படிக்கிறவங்க படிங்க. நன்றி.